ஹாய் அண்ணா. நேற்று வந்து மகா சிவராத்திரி ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப 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 தேங்க்ஸு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வச்சதுக்கு. இதில் வந்து சொல்லவே முடியாத ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம்னு சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட ஆற்றல் வந்து ஒரு எனக்குள்ளே வந்து அது உணர முடிஞ்சது. பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது என்னையவே மறந்துட்டேன் நான். என்னடா அது நம்மளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னையவே மறந்துட்டேன் நான். பக்கத்துலேருந்து என்னை கூப்பிட்றாங்க, அது கூட தெரியல. காலையில் சொல்லும்போது தெரியும், அந்த அளவுக்கு மறந்துட்டேன் நான். என்னையவே மறந்து. அண்ணா சொன்னாங்க, தவம் பண்ணியிருக்கீங்க, 2 மணி நேரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. 2 மணி நேரம் மாதிரியே இல்லை அது. என்னடா 2 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பேற்பட்ட பேரானந்தம், ஒரு ஆற்றல், அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நான் உணர்ந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் மனசை முதல்ல கவனிங்க. அடுத்தவன் வளர்ச்சி அடையும் போது சந்தோஷப்படுதா பொறாமப்படுதான்னு சொல்லி கவனிங்க. அது உங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் பொறாமப்பட்டு இருக்கோம். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொருத்த வளர்ச்சியை வந்து பொறாமை வந்தது, பக்குவப்படாத காலகட்டத்தில். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே. நம்ம கவனிக்கும் போது தான் தெரியுது நம்ம கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக இருக்கின்றோம். ஆனால் பொறாமப்படுறது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பழகி வச்சுருக்குது. நம்மளே ஏன் பழகி வச்சுருக்கு பொறாமப்படுறது, அடுத்தவனை திட்டுறது. நமக்கு ஒன்று நல்லது நடக்கலன்னா எவனுக்கு அந்த நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடணும் இறைவான் வேண்டது. எல்லா புத்தியும் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மனசு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆஹா நம்ம பண்ணுற திருட்டுத்தனம் சேட்டையெல்லாம் அவன் கவனிக்கிறானேன்னு சொல்லி அது பயம் கொள்ள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த டைம் பொறாமப்படும் போது கவனிப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், கவனிப்பேன். ஓ நீ பொறாமப்படுறியான்னு கவனிக்கும் போது அடுத்த டைம் அந்த பொறாமை கம்மியாச்சு. அடுத்த டைம் கொஞ்சம் லேட்டாக அந்த பொறாமை வரும்போது மறுபடியும் கவனிப்பேன், ஓ நீ பொறாமப்படுறியான்னு இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ என்னன்னா மனதினுடைய சேட்டைகள் மொத்தமும் குறைஞ்சிருச்சு. எப்போ குறைஞ்சிது, நான் ஒன்றும் அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தல, உட்காந்து அறிவெல்லாம் புகட்டலை, அதை கவனிச்சேன். மனசை என்ன பண்ண, அது இஷ்டத்துக்கு போகும்போது நான் என்ன செய்தேன் என்றால் அந்த மனதை கவனித்தேன். கவனிப்பது ஆன்மா. மனம் அதன் சேட்டையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க மனசுன்னு நினைச்சது வேலை செய்யும் போது நீங்க அந்த பொறாம குணமா மாறிடுவீங்க. கோபம் வரும், வெறுப்பு வரும், உங்களை கொண்டு போய் குழியில தள்ளிரும். இப்ப நீங்க கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமா மாறிட்டீங்கன்னு வைங்க, உங்களே அறியாம தான் உங்க மைண்டு செயல்பட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? அடுத்த 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்களா, அதான் வருதா? அப்புறம் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க உங்க மைண்டை? இருக்க முடியாது. அது அதுவா தான் வரும், அதுவா தான் போகும். அப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மைண்ட் அதுவா நடக்குது, போகுது. இப்போ உங்களுக்கு வேலை என்னன்னா, மன தூய்மை வர வேண்டும் என்றால் முதலில் மனதை கவனிக்க வேண்டும். என்ன உங்களுக்குள்ள என்ன பேசுதுன்னு கவனிக்கணும் முதல்ல. உங்களுக்குலாம் ஏன் நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா, இங்கேயும் மைண்ட் ஓடிட்டு இருக்கு, தூக்கத்துலையும் ஓடுது, வேகமா ஓடுது. அவ்வளோ வேகத்தில் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ வேகத்தில் ஓடுறதுனால என்ன ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராதனால என்ன பண்ணுது, உடம்புல எல்லா நோயும் வந்துடுது. உங்களுடைய தூக்கம்தான் உங்களது மன நிம்மதியையும் உங்களது வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. நீங்க உங்க மைண்டை இப்ப எத்தனை பேர் வந்து சரக்கு அடிச்சா அது பெரிய தப்புன்றீங்க? கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. சரக்கு அடிச்சா தப்பு, ஓகே வெரி குட், ஏத்துக்கிறேன். சரக்கு அடிச்சா தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. கஞ்சா அடிச்சா தப்பு, எத்தனை பேர் கை தூக்குறீங்க? சூப்பர், கஞ்சா அடிச்சா தப்பு தான், ஏத்துக்கிறேன். சிகரெட் அடிச்சா தப்பு, எத்தனை பேர் கை தூக்குங்க? வெரி குட், ஏத்துக்கிறேன். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நான் போன் நோண்டா தப்புன்றேன், எத்தனை பேர் கை தூக்குங்க? வேக வேகமா தூக்குறீங்க. அப்ப போன் நோண்டதை விட்டுறலாமா? சரக்கு அடிக்கிறதுக்கும் வீடு நீங்க யூஸ் பண்றதுக்கும் நீங்க தம் அடிக்கிறதுக்கும் போன் நோண்டுறதுக்கு டிஃபரன்ஸே கிடையாது. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதற்கு பெயரும் அடிக்ஷன் தான். உங்களையே அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்க. உங்களையே அறியாம போன் நோண்டுறது, உங்களே அறியாம போன் எடுத்து பார்த்து சும்மாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வச்சிடுறது ஒரு 10 நிமிஷத்துல. சில நேரம் கண்ட்ரோலே இல்லாம என்ன ஏதுன்னே தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கண்ட்ரோல் இல்லாம தூங்குறது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்ன்றது தெரியறது இல்லை. உங்களையே அறியாம மைண்டு ஓடுது. அது இழுப்புகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க. படம் பார்க்கணும்னு நினைக்கிறா, டக்குன்னு டிக்கெட்டை போட்டு கிளம்பிட வேண்டியது. அங்கே போய் வண்டியை இங்கே நிறுத்து, அங்கே நிறுத்து. மைண்டு உங்களை போட்டு பாடா படுத்து எடுக்க. ஒரு சிந்தனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இஷ்டத்துக்கு குந்தாங்கூரா வாழ்ந்து டெய்லியும் செத்துக்கிட்டு இருக்கீங்க.
நீங்க எல்லாம் சரக்கு அடிக்கிறவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க? உண்மையை சொல்லுங்க, தயவு செஞ்சு கை தூக்குங்க. நீங்க இனிமேல் சரக்கு அடிக்கிறவனை திட்டக்கூடாது. எத்தனை பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க? இப்போ இதுக்கெல்லாம் கை தூக்க வேணாம், நீங்களே முடிவுக்கு வந்துக்குங்க. ஏன்னா எல்லாரும் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா சேட்டையும் நம்ம பண்ணித்தானே இருக்கோம். நீங்க பண்ற இந்த ஆல்கஹால் ஐட்டம்ஸ், இந்த யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் நியாயப்படுத்தல. அவங்க எப்படி அதில் மாட்டிட்டு முழிக்கிறாங்களே வெளியில வர முடியாம, அந்த கருமாந்திர மாதிரியே நீங்க இதுல மாட்டிட்டு முழிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டீங்க எப்படி வெளியில வர்றதுன்னு. டக்குன்னு பீஸான்றீங்க, டக்குன்னு பர்கர்ன்றீங்க. மைண்டை பார்த்தோன்னே மைண்டு ரோல் ஆகுது. அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அது நல்லதா கெட்டதா எதையும் பார்க்கறத உடனே எடுத்து படக்கு படக்குன்னு சாப்பிட்றது. என்ன ஆகும்? வயிறா இல்லை வண்டியூர் கம்மாவா? அது கண்ட கருமாந்திரத்தெல்லாம் உள்ள போறது. என்னது இது? இது எப்படி வயிறு எப்படி தாங்கும்? இது எப்படி செரிமானம் பண்ணும்? நம்மெல்லாம் தகுதியே கிடையாது. ஒரு மிக சிறந்த குடிமகனை பார்த்து நீ ஒரு குடியாரண்டா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. ஏன்னா அவன் குடியில அடிக்ட் ஆயிருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாத பொருட்களிலும் தேவையில்லாத செயல்களிலும் தேவையில்லாத வார்த்தைகளிலும் நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க. நீங்களே நினைச்சாலும் வெளியே வர முடிய மாட்டேங்குது. இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? வெளியே போனோடனே டக்குன்னு அசிங்கமா கெட்ட வார்த்தையில உங்களை ஒருத்தர் நான் திட்ட சொல்லுவேன். எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போகணும். நீங்க ஒரு டைம் சமாளிச்சிருவீங்க. எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் திட்ட சொல்லுவேன் நான். அமைதியா இருக்க முடியுமா உங்களால? எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு சொல்றீங்க நீங்க? அப்ப மனம் போற அவனை பாரு, அவனை அசிங்கப்படுத்துறான், உன்னை திட்டுறான், உன்னை காயப்படுத்துறான், அவனை கொல்லு, அவனை பேசு, அவனை திட்டு. சொல்லுதா சொல்லலையா உங்க மைண்டு? குடிகாரன் எப்படி இது குடி நம்ம குடிச்சிடறானோ அதே மாதிரி இவனை திட்டுன்னு சொல்லும்போது நீங்களும் திட்டிடுறீங்க. உங்களுக்கு குடிகாரனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏதாவது தப்பா பேசுறேன்னா அப்பப்போ இதை வேற கேட்டுக்கிறது. கண்ட்ரோல் இல்ல. உங்களுக்கு பேர் என்ன? பெண்கள் விஷயத்துல நான் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறேங்க. சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து அழகான பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினா தெரிஞ்சிடும் உங்க கண்ட்ரோல் எந்த லெவல்ல இருக்கு, எந்த லட்சணத்துல இருக்குன்றது தெரிஞ்சிடும். உடல் அளவில் தீண்டினால்தான் நான் ரொம்ப ஓப்பனா தான் பேசுவேன். மறைச்சு வச்சு பேசுறதுக்கு எதுவும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓப்பனா பேசலாமல, மறைச்சு வச்சு எல்லாரும் மாதிரியும் பேசுவேன் நான். ஓப்பனா பேசலாம் ஒன்னையும் கத்துக்க முடியாது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. உடல் அளவில் நாம ஒன்றாக இருந்தால்தான் தப்பு நினைக்கிறீங்க. நினைச்சாவே முடிஞ்சு போச்சே. விர்ஜினிட்டின்றது உடம்புக்கா மனசுக்கா? அப்புறம் அப்ப தப்பு பண்ணாதவன் இந்த உலகத்துல எவனா இருக்கானா? எவ்வளவு இருக்காளா? யாரும் கிடையாது. இதை உணர்ந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துடும். அடுத்தவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. என்னமோ நீங்க தான் உலகத்திலே பரிசுத்த ஆவி மாதிரியும், நீங்க என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி மீதி மேல் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி எப்பயுமே இந்த நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சரியான ஒரு ஆள்தான்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசுறீங்க எல்லாத்தையும். நானும் ஒரு மானம் கெட்டவன் தான், நானும் ஒரு விளங்காதவன் தான், நானும் தப்பு பண்றேன்ற ஆங்கிள் பேசுங்க. ஞானத்தின் வார்த்தைகளாக வெளிப்படும். எப்ப நான் ரொம்ப புனிதமானவன், புனிதமான ஆத்மான்னு பேசுனீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் எப்படி வரும்? அந்த புனிதத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மறைச்சு பேசுவீங்க. ஒரு உண்மையும் வெளியில வர. இதே நான் ஒரு மானம் கட்டவன், நான் ஒரு விளங்காதவன், எனக்கு ஒன்னும் தெரியாது, நானே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன். நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இதை நீங்க நினைச்சிட்டு பேசுங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அடுத்த நொடியை பத்தி கவலைப்படாம பேசுங்க. உயிரை பத்தி கவலை வராது. இறைவன் தான் எல்லாத்தையும் பண்றாருன்ற நம்பிக்கை வந்துடும். இந்த தன்மையில வரும்போது ஞானம் வெளிப்படும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உலகத்திலே நம்பர் 1 புனித ஆத்மாவாக உங்களை நீங்கள் கருதி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா பாவம் உங்களுக்கு தெரியாது. நம்மள மாதிரி வீணா போனவன், நம்மள மாதிரி மானம் கட்டவன் உலகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு யார் ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்கிட்டேன். என்னைய நீங்க எப்போ ஒத்துக்க போறீங்க? நான் சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. என்னை கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுங்க, அசிங்கப்படுத்துங்க, காயப்படுத்துங்க. நோ சூடு, நோ சொரணை. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எனக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுல போய் என் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்களை பத்தி நான் ஏன் கவலைப்பட? நீங்க அப்படி சொல்ல முடியுமா? எப்படி ஞானம் வரும்? எனது தவறை நான் ஒத்துக்கொள்ளும் போது நான் இறைவனாக மாற முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன். புரியுதா புரியலையா? இதை நான் சொல்லல. நான் இவ்வளவு டீசெண்டா கொஞ்சம் கேவலமா சொன்ன விஷயத்த திருவள்ளுவர் இன்னும் டீசெண்டா சொல்றாரு. தன்னெஞ்சறிய பொய்யற்க. சொல்லுங்க, பொய்த்த பின். அடடடடா, பல திருவள்ளுவர்கள் உள்ள உட்கார்ந்துருக்கீங்களே, சூப்பரா இருந்தது. சொல்லுங்க, தன்னெஞ்சறிக. சொல்லுங்க, நான் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுங்க, அப்பதான் புரியும் இதோட அர்த்தம். தன்னெஞ்சறிக பொய்யற்க.
பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிய பொய்யருக்கு அப்படின்னா என்ன? ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முதல்ல கவனி, உன் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு கவனிங்கிறார். ஒருவேளை அது பொய்த்த பின், பொய்த்துருச்சுன்னா, பொய் சொல்லிருச்சு அப்படின்னா தன்னெஞ்சே தன்னை சுடும்னா என்ன? கில்ட்டி ஃபீலிங்கை மீன் பண்றாரு. குற்ற உணர்ச்சி வந்துருண்டா நிம்மதியா உன்னால வாழ முடியாது. அப்ப எப்ப அந்த மனசு சுத்தமாகுது? எப்ப அந்த மனசு சுத்தமாகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒருத்தர் செய்யற தப்பு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தப்பு செய்யறதுனாலதான் மனுஷன் தப்பு செஞ்சுட்டு அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். பாத்தீங்களா, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் நோட்டீஸ் பண்றான்ல, அவன் தான் மகான், அவன் தான் ஞானி. ஏன்னா ஞானம் என்பது எதை பற்றி என்றால் புனிதத்தை பற்றிய மட்டும் ஞானம் கிடையாது. தப்பையும் களைந்தெடுப்பதற்கு பேரும் ஞானம் தான். ஏன்னா இறைவன் தவறாகவும் இருக்கிறான், சரியாகவும் இருக்கிறான். சரி தவறு என்பதை இல்லாத நிலைமையிலும் இருக்கிறான். சரிக்கும் தவறுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறான். சரியும் தவறும் உணராத நிலைமையிலும் இருக்கிறான். இவன் தான் இறைவன். ஏதாவது புரிஞ்சுது? எல்லாமே அவன் தான். ஆக மொத்தம் இப்ப எல்லாமே அவன் தான்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல மானத்தை இழப்பதற்கு தயார் நிலைக்கு வந்து விட. மானம் போனா போயிட்டு போகுது, கர்மா உங்களை தொடாது. எழுதி தரேன் நான். மனம் எப்ப நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ, கவனிக்கணும், நீங்க செய்யற தப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருதோ அடுத்த டைம் அந்த தப்ப பண்ண மாட்டீங்க. பயம் வந்துடும் உங்களுக்கு, இது எதுக்கு கர்மம், இதை வேற பண்ணிக்கிட்டு. அடுத்த டைம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வே அப்பதான் வரும். இது எப்ப நடக்கும்? நீங்க எப்ப மானம் கட்டு இருக்கீங்களோ அப்பதான் நடக்கும். எனக்கு என் மானம் முக்கியம், மரியாதை முக்கியம். அப்படி என்னங்க மான மரியாதை கட்டி காப்பாத்தி என்னங்க பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது? எப்ப தெரியுமா உங்க கர்மா வந்து கழியும்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இறைவன் வந்து நீங்க செஞ்ச செயலுக்கு மிகப்பெரிய லெவல்ல அவமானப்பட போறீங்க அப்படின்ற ஒரு கர்ம வினையை எழுதிடுறாருன்னு வச்சுப்போம். நீ என்னடா எனக்கு கர்ம வினையை நிறைவேற்றுறது? நானே அசிங்க போறேன். நீங்களே ஒரு 4 பேர் முன்னாடி நீங்க செஞ்ச தப்ப சொல்லி அசிங்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க. ஒரு 100 பேர் முன்னாடி தெரிஞ்சிருச்சுனாவே கர்மா கழிஞ்சிரும். அப்புறம் அது நடக்காது, பெரிய விஷயத்துல நடக்காது. அதான் புரியுதா நான் சொல்றது? நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவமானப்படணும், பெரிய லெவல்ல அவமானப்படணும்னு ஒரு விஷயம் சம்பவம் இருக்கு அப்படின்னா, நீங்களே வாண்டடா ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய சபையில இதை நான் பண்ணேன், இப்ப என்ன உங்க கழுத்துக்கு என்ன கத்தியா வந்துடும்? நீ இப்ப இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டா அந்த கழுத்து கத்தியா வந்துடும். அதுக்கு முதல்ல தைரியம் வராது. அதுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை யார் நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா கர்ம வினையினோட விதி என்ன சொல்லுதுன்னா, ஒத்துக்க நீ செஞ்ச தப்ப மறைச்சு வைக்கிறதுனால அது வெளிப்படுது. ஆல்ரெடி நீயே வெளிப்பட்டுட்டேன்னா என்ன ஆகும்? கர்ம வினைன்றதே மனம் சம்பந்தப்பட்டதான. மனசுல இருந்து ஒண்ணு வெளியே போயிருச்சு, வெளியே போன உடனே மறுபடியும் உள்ள வருமா? புதுசா சேர்த்தீங்கன்னா வரும், பழசு உள்ள வருமா? இப்ப நீங்களே வெளிப்படுத்திடுறீங்க. வெளிப்படுத்தினோடனே கர்மா டேலி ஆயிடுது. இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? மன தூய்மை இல்ல. மன தூய்மை இல்லாம சப்ப கட்டிட்டு வரீங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாம் உங்களையும் ஏமாத்துறீங்க, புருஷனை ஏமாத்துறீங்க, பொண்டாட்டி ஏமாத்துறீங்க, குழந்தைங்களை ஏமாத்துறீங்க. உங்களுக்கே ஒரு அறிவு இருக்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் அவன் மண்டையும் போட்டு குழப்புறீங்க, கெடுக்கிறீங்க. உங்க ஆசையை கொண்டு போய் திணிக்கிறீங்க. உங்க விந்து வழியாக வந்தது, அது உங்க குழந்தையா? உங்க வயிற்றுல வச்சு அதை பாதுகாத்தீங்க, அவ்வளவு. அது உங்க குழந்தையா? மெட்டீரியல் யாருது? அப்ப மதிக்கத்தக்க பொருளாகவும் உயர்ந்த பொருளாகவும் ஒரு பொருள் இருந்தா தான் அதை வேல்யூ கொடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ எவ்வளவு பெரிய சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. அடேங்கப்பா, அடேங்கப்பா, அடேங்க. இதுதான் சுத்த ஞானம். சுத்த ஞானம்னு அசிங்கத்தையும் பேசுறதுக்கு பேர் தான் சுத்த ஞானம். அசிங்கத்தை ஏத்துக்க மாட்டீங்க, அதனால ஞானம் உங்களுக்கு வர மாட்டீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும்.